கள்ளச்சாராயம் 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 தமிழகத்தில் எந்த மூல மூடுகளை போனாலும் கள்ளச்சாராயங்க. வீட்டுக்கு வீடு கள்ளச்சாராயம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் தமிழக அரசு. தமிழக அரசு திராவிட அரசுன்றாங்க. இது திராவிட அரசுங்கிற தமிழக அரசுங்கிற கள்ளச்சாராய அரசு. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து தமிழகத்தில் பஞ்சு மிட்டாயை தடை பண்ணிக்கிறாங்க, கிளி ஜோசியத்தை தடை பண்ணிக்கிறாங்க, கோயிலை வந்து இடிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி கள்ளச்சாராயத்தை உங்களால் ஒழிக்க முடியாதுன்ற ஒரு காரணத்தால் இன்றைக்கி 40 குடும்பங்கள் இறந்திருக்கு கள்ளக்குறிச்சியில். மக்கள் உங்களுக்கு நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். 40 குடும்பங்கள் இறந்த குடும்பங்களுக்கு வெறும் 10 லட்சம் தான் தமிழக அரசு அறிவிக்கிறாங்க. கண்டிப்பாக 30 லட்சம் அறிவிக்க வேண்டும் தமிழக அரசு. ஆனால் வெறும் 10 லட்சம் தான் அறிவிக்கிறாங்க. அதனால் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சென்று நேரடியாக பார்த்து ஒரு குடும்பத்துக்கும் தலா 1 லட்ச ரூபா வாங்கிட்டு வராரு. இன்றைக்கி தமிழகத்தில் பிஜேபி ஆட்சி இல்லாட்டாலும் நாங்கள் 1 லட்ச ரூபா கொடுக்குறோம். அதனால் மக்கள் புரிந்து கொண்டு நடந்திருக்க வேண்டும். 2026 திமுக ஆட்சி நீங்கள் தூக்கி எறிய வேண்டும் என்றால் வரப்போகிற காலகட்டங்களில் திமுகவுக்கு எதிர்ப்பாக நீங்கள் பிரச்சாரங்கள் பண்ண வேண்டும். வருகிற 22ஆம் தேதி பாரதிய ஜனதா ஆட்சியை தமிழ்நாடு ஃபுல்லும் நாங்கள் போராட்டம் நடத்த இருக்கிறோம். அனைவரும் ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.